தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சிக்கப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 24/4/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் தற்பொழுது மதியம் 12 மணிக்கு மேலே ஆகிவிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் மிகவும் ஒரு கடுமையான ஒரு வெயிலாக இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, மழை பொழிவும் சிறப்பாக இருக்குது. யாரும் மழையை பற்றி கவலைப்படாதீங்க, மழை கண்டிப்பாக வரப்போகுது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் மிகவும் ஒரு கடுமையான ஒரு வெயிலாக படிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா 38 டிகிரி, திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி, திருநெல்வேலி மாவட்டம், அதே போல் தேனி மாவட்டம், தென் மாவட்டங்கள் முழுவதும் தற்பொழுது மதியம் ஒரு 12 மணி போல் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு வெயிலாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதே போல் டெல்டா மாவட்டங்களில் கூட திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் மிகவும் ஒரு கடுமையான ஒரு வெயிலாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதே போல் வட மாவட்டங்கள் முழுவதும் குறிப்பாக சித்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருத்தணி, திருவள்ளூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள் முழுவதும் மிகவும் ஒரு கடுமையான வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டங்கள், கோயமுத்தூர், கரூர், திருப்பூர், மணப்பாறை, திண்டுக்கல் மற்றும் பெரம்பலூர், சேலம், மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் தற்பொழுது மிகவும் ஒரு கடுமையான ஒரு வெயிலாக அடிச்சிட்டு இருக்கு. ஸோ எனவே தயவு செய்து எல்லாருமே கவனமாக இருங்க. வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே பதிவாகலாம். அதாவது இந்த வருஷம் நம்ம வந்து அதிகமான ஒரு வெப்பநிலை எதிர்பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 46 டிகிரி தொட வாய்ப்பு இல்லாவிட்டாலும் 43 அப்படி இல்லை 42 டிகிரி கண்டிப்பாக தொடும். 46 டிகிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே பதிவாகும்னு கேட்டிங்கன்னா வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பநிலை பதிவாக போகுது. நம்ம தென்னிந்தியா, நம்ம தமிழகம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு சற்று அதிகமான ஒரு வெப்பம், அதாவது ரொம்ப அதிகமாக இருக்காது, ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 43 அதான் தொடும் நினைக்கிறேன். 40 டிகிரிக்கு மேலே கண்டிப்பாக தொடுவது உறுதி. 41 கண்டிப்பாக தொடும், 42 கண்டிப்பாக தொடும். அதிகபட்சம் 43, 44 டிகிரி வரைக்கும் தொடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே தாண்டுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. எனவே கண்டிப்பாக நான் 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகும். இந்த 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவானாது அது வந்து ஒரு அதிகமான ஒரு வெப்பம் தான். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 30 டிகிரியே அதிகமான ஒரு வெயில் தான். இப்போ 40 டிகிரிக்கு மேலே அப்படிங்கிறது மிகவும் ஒரு கடுமையான வெப்பம் தான். ஸோ எனவே தயவு செய்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மதிய நேரம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று மட்டுமல்ல, வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய நாட்களாக பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு கடுமையான ஒரு வெயிலாக பதிவாக போகுது. எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவு தாங்க. மழை பொழிவு நம்ம தமிழகத்தில் எப்படி இருக்கும் அங்கே பார்க்கலாம். நம்ம தமிழகத்தில் மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் மிகவும் சிறப்பாக இருக்குது, யாரும் கவலைப்படாதீங்க. முதல்ல நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். நம்ம தமிழகத்தில் இன்றைக்கான மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவாகலாம். ராமநாதபுரம், அதே போல் தொண்டி, காரைக்குடி, புதுக்கோட்டைக்கு தெற்கு புறம் பார்த்தீங்கன்னா கனமழை பதிவாகலாம், அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் விளாத்திக்குளம், தூத்துக்குடி மாவட்டம் சில இடங்களில் கண்டிப்பாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. திருநெல்வேலி மாவட்டம், அதாவதுங்க திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் இடப்பட்ட பகுதியில் கண்டிப்பாக கனமழை பதிவாகும். நாங்குநேரி, நாகர்கோவில், அதே போல் திசான் விலையில் பார்த்தீங்கன்னா கனமழை பரவலாகவே பதிவாகலாங்க, வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் பல்வேறு இடங்களில் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை எதிர்பாருங்க, கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் கயத்தாறு, கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டையில் கனமழை இன்றைக்கு பதிவாகலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கடையநல்லூர், அதே போல் ராஜபாளையம் சில இடங்களில் கனமழை கண்டிப்பாக இருக்குது. பெரையூர், மதுரை மாவட்டம், அதே போல் மதுரை மாவட்டம் சுற்று வட்டார பகுதிகளில் குறிப்பாக வாடிப்பட்டி, நத்தம், மேலூர், மதுரை மாவட்டங்கள் முழுவதும் சற்று பரவலாக இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை பதிவாகலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடியில்
கண்டிப்பாக மழை பதிவாகும். நேற்று போல் இன்றும் சிவகங்கை மானாமதுரையில் மழை அதிகமாக பதிவாகலாம். பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் மேற்கு புறம் வடக்கு புறம் பார்த்தீங்கன்னா கனமழை பதிவாகும். பரமக்குடி மற்றும் இந்த மானாமதுரை சிவகங்கை மேலூர் கனமழை பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அதே போல் கொடைக்கானல் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திண்டுக்கல் வேடசந்தூர் மணப்பாறை மற்றும் திண்டுக்கல் இடப்பட்ட பகுதி, அதாவது திண்டுக்கல்லுக்கும் மணப்பாறைக்கும் இடப்பட்ட பகுதியில் கனமழை பதிவாகலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பழனிக்கு மேற்கே கண்டிப்பாக அதிகமான ஒரு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பழனி தாராபுரம் சில இடங்களில் மழை பதிவாகலாங்க. பொள்ளாச்சி நேற்று போல் இன்றும் பொள்ளாச்சியில் கனமழை பதிவாகலாம். பொள்ளாச்சி வால்பாறை பாலக்காடு கணவாய் பகுதி மற்றும் கோயமுத்தூர் சில இடங்களில் கனமழை எதிர்பாருங்க, கண்டிப்பாக மழை வரும். நீலகிரி மாவட்டம் பரவலாக மழை உண்டு. அதே போல் காரைமடை திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் கனமழை பதிவாகலாம். ஈரோடு நம்பியூர் சத்தியமங்கலம் மற்றும் ஈரோடு மாவட்டம் சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும். சேலம் மாவட்டம் சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகலாம். கிருஷ்ணகிரி தருமபுரி ஏதேனும் ஒரு சில இடங்களில் மட்டும் மலைமேகம் உருவாகி மழை கொடுக்கலாம். அதே போல் வட உள் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு கம்மி தான். மலைமேகம் வேணால் உருவாகலாம், மழை கொடுக்கலாம். எங்கன்னா இந்த போலூர் திருவண்ணாமலைக்கு மேற்கு புறம் ஆம்பூர் குடியாத்தம் வேலூரில் கனமழைக்கான வாய்ப்புகள் ஒரு சில இடங்கள் மட்டும் தென்படுது. அதே போல் அரூர் மலைமேகம் உருவாகலாம். சின்ன சேலம் ஆத்தூர் பெரம்பலூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மலைமேகம் உருவாகலாம். மதியம் அதிகமான வெப்பநிலை உயரும். இதனால் அந்த தரை வெப்பம் அதிகமாக உயர்வு காரணமாக மேகங்கள் உருவாகி மழை ஒரு சில இடங்களில் மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதே போல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. புதுக்கோட்டை மற்றும் பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு மன்னார்குடி ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யலாங்க. கும்பகோணம் ஜெயகொண்டம் சீர்காழி அதே போல் நாகப்பட்டினம் கோடியக்கரைக்கு மேற்கு புறம் அதாவது தெற்கு டெல்டாவில் வாய்ப்பு கம்மி தான். மன்னார்குடி நீடாமங்கலம் கும்பகோணம் தஞ்சாவூர் இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று போல் இன்றும் ஒரு சில இடங்களில் மழை உருவாகி டெல்டாவில் மழை கொடுக்கலாம். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை எதிர்பாருங்க. நிச்சயமாக டெல்டா மாவட்டங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே பரவலாக மழை இருக்குது. அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு பரவலான மழை அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே எதிர்பாருங்க, கண்டிப்பாக மழை வரும். அதே போல் வட மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே குறிப்பாக மே முதல் வாரத்தில் எதிர்பாருங்க, கண்டிப்பாக கனமழையும் வட உள் மாவட்டங்களுக்கு மிக கனமழையும் கண்டிப்பாக வெளுத்து வாங்கும்போது தெரிகிறது. எனவே வட மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை குறைவாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக இருக்கும். அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி மிக கனமழை கண்டிப்பாக வெளுத்து வாங்கும். அதே போல் கோயமுத்தூர் பொள்ளாச்சி வால்பாறை தேனி மாவட்டங்கள் அதே போல் திண்டுக்கல் மணப்பாறை திருச்சிக்கு மேற்கு புறம் அதே போல் கரூர் ஈரோடு திருப்பூர் தாராபுரம் மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கனமழை பரவலாகவும் மிக கனமழை மேற்கு மாவட்டங்களுக்கு பல்வேறு இடங்களில் மழை பதிவாகும். எனவே மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. தென் மாவட்டங்களுக்கும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி இந்த மதுரை மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை வரும். மதுரை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி விளாத்திக்குளம் ராமநாதபுரம் காரைக்குடி பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த இடங்களிலும் மழை பதிவாகலாம், அதாவது எல்லா இடங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டங்களுக்கு மதியம் முதல் மழை தீவிரமாக காணப்படுங்க. மதியம் ஒரு 2 மணிக்கே மழை தொடங்கும் போது தெரிகிறது. இந்த மழை பெய்யும் போது தயவு செய்து கவனமாக இருக்க வேண்டும். நான் ஏன் சொல்கிறேன்னா இடி மின்னல் சூறாவளி காற்று அதிகமாகவும் இருக்கும். சூறாவளி காற்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் மேலே கண்டிப்பாக வீசும். ஏன்னா அடிக்கக்கூடிய வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஒரு வெயிலாக இருக்குது. இந்த வெப்பம்தான் மழையாகவும் மாறும். அதே நேரத்தில் மழையாக மாறும் பொழுது சூறாவளி காற்றாகவும் மாறும், ஒரு இடி மின்னலாக கூட மாறும். எனவே நம்ம தமிழகத்தில் இப்போ அதிகமான வெப்பநிலை உயர்ந்துகிட்டு இருக்கு. எனவே தயவு செய்து மதியம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மழையும் பல்வேறு இடங்கள் மதியம் தொடங்க வாய்ப்பு இருக்குது. எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக சிறப்பான மழை கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சொன்னதான் நம்ம முன்கூட்டியே சொல்லிகிட்டு இருக்கோம், அறிவித்து கொண்டே இருக்கிறோம். இந்த மே மாதம் என்றாலே ஒரு சிறிய மழைக்காலம் தாங்க. இந்த வருஷம் மே மாதம் அப்படின்றாலே அது கோடை வெப்பத்தை தணித்து ஒரு மிகப்பெரிய ஒரு மழை சுற்றாக அமைய போகுது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மே மாதம், இப்போ வரக்கூடிய மே மாதம் ஒரு சிறிய மழைக்காலமாக நம்ம தமிழகத்திற்கு அமைய போகுது. எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்க போகுது.
மே மாதம் என்றாலே நம்ம ஆண்டாண்டுகளாக பார்க்கிறோம். அதாவது மே மாதம் என்றாலே அதிகமான மழை தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா இந்த மே மாதம் தான். அதாவது மே மாதம் என்றாலே இந்த கோடை மழைக்கு சிறப்பான ஒரு மாதம். இந்த மே மாதத்தை பார்த்தீங்கன்னா போன வருஷமும் அதிகமான மழை, அதற்கு போன வருஷமும் அதிகமான மழை, இப்படி வருடங்களாக மே மாதம் தொடங்கினாலே அந்த இடி மழைக்கு அதிகமான ஒரு சாதகம் அப்படின்னா இந்த மே மாதம் தான். மார்ச்சில் மழை தொடங்கும், ஏப்ரலில் மழை அப்படி தீவிரமாகும், மே மாதம் வந்தாலே டாப்பு தாங்க. ஸோ நிச்சயமாக இந்த வருஷம் மே மாதத்தில் அதிகமான மழை பதிவாக போகுது. அது கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் அதிகமான மழை இருக்குது. இந்த சென்னை, காஞ்சிபுரம், வட உள் மாவட்ட மக்கள், வட மாவட்ட மக்கள் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, சார் சென்னையில் மழை வர மாட்டேங்குது, திருவண்ணாமலையில் மழை இல்லை சார், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் எல்லா இடங்களும் மழை இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக மழை வரும், நம்ம எல்லாருமே பொறுமையாக இருக்கணும். இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களாக பார்த்தீங்கன்னா படிப்படியாக மழை பொழிவு தீவிரமாக ஆக போகுது. அதாவது இன்றைக்கி பல இடங்களில் மழை பதிவாகும், நாளைக்கு அதை விட பரவலாக மழை பதிவாகும். வரக்கூடிய நாட்களாக பார்த்தீங்கன்னா பரவலாக மழை இருக்குது. எனவே தயவு செய்து யாரும் கவலைப்படாதீங்க, எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்கள், மேற்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள் என எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது. தீவிரமான மழை அப்படிங்கிறது வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே எதிர்பாருங்க, தீவிரமான மழை கண்டிப்பாக வரும். எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக தீவிரமான மழை கண்டிப்பாக பதிவாகும். மிக கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் வட உள் மாவட்டங்களுக்கு மிக கனமழை கண்டிப்பாக இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, கர்நாடக எல்லையோரம் நம்ம தமிழக மாவட்டங்கள் முழுவதும் மிக கனமழை கண்டிப்பாக இருக்குது. கோயமுத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை கண்டிப்பாக மிக கனமழை பெய்யும். திண்டுக்கல் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை இருக்குது. மற்றும் இந்த ராஜபாளையம், கடலூர், நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கண்டிப்பாக மிக கனமழை எச்சரிக்கை இருக்குது. கேரளாவிற்கு மிக கனமழை தான். மற்றும் இந்த தமிழக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மிக கனமழை பெய்யும். அதே போல் டெல்டா மாவட்டங்களும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை எச்சரிக்கை இருக்குது. பரவலாக நம்ம தமிழகத்தில் கனமழையும், பல்வேறு மாவட்டங்களில் ஏகப்பட்ட இடங்களில் மிக கனமழை பதிவாகுங்க. நம்ம தயவு செய்து பொறுமையாக இருங்க, எல்லா இடங்களுக்கும் மழை வந்து கொண்டிருக்கிறது. நன்றிங்க. அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பாருங்கள். நன்றி.